இன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போய் டாக்டர் ராமதாஸை போய் பார்க்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு முந்தையே ஸ்டாலின் போய் ராமதாஸை பார்க்கிறாரு. அதுக்கும் முந்தையே அன்புமணி போய் பார்த்துட்டு எங்க அப்பா ஐசியூல இருக்காரு, நான் பார்க்க முடியலங்கன்னு சொல்றாரு. இன்னும் வரிசையா எத்தனை பேர் போறாங்கன்னு நமக்கு தெரியாது. காலையில வரைக்கும் உள்ள சம்பவங்கள். அப்போ இதன் பின்னணியில வந்து ஏதோ ஒரு வகையான கூட்டணி கணக்கு இருக்கா இல்லையா? கட்டாயம் இருக்கு. கட்டாயம் இருக்கு. அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய வருந்தத்துக்குரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு பிறகு விஜய் கொடுத்த எந்த ரியாக்ஷனும் ஒரு நடப்பு அரசியல்ல சுத்தமா அவுட்டுங்க, ஜீரோ. அது எந்த கட்சியும் இப்படி நடந்துக்காதுங்க, எந்த தலைவரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நம்மளை பார்க்க வந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, யாரு ரெஸ்பான்சிபிளோ, நம்மளை பார்க்க வந்தானே இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த கழிவிறக்கம் வரலையேன்ற. அப்போ ஃபெயிலியர், ரைட்டு, ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இருந்தாலும் விஜய் வந்தா நமக்கு ஒரு 10% ஓட்டு கிடைக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க விஜயை பார்க்க முயற்சி பண்ணல, விஜய் அவங்கள பார்க்க முயற்சி பண்ணல. ராகுல் காந்தி மட்டும் பேசுறாரு. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே இப்படி பேசிட்டே இருக்காரு. அவரு யோகி ஆதித்யநாத்தையும் பேசுறாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பேசுறாரு அவரு. அதை வச்சு கூட்டணி கணக்கும் போட முடியல.